ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இந்த இரவு 10 மணியில ஆராதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில மெய்யாகவே ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலும் கூட வாருங்கள், நாம் தேவனை ஆராதிப்போம். ஆராதனையிலே தேவன் பிரியம் கொள்ளுகிறார், அவர் மகிழ்ச்சி அடைகிறார், அவர் ஆராதனையிலே உலாவுகிறார். துதிக்கும் இடத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரே, மெய்யாகவே இந்த நாளிலும் கூட நம் நடுவிலே அவர் வந்து நம்மை ஆஸ்வதிப்பது உறுதி. இந்த நாளிலும் கூட நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு, ஆமென், நம்முடைய காரியங்கள் மாறுதலாய் முடிவதற்கு தேவ சமூகத்திலே அவருக்கு நாம் இந்த சூழ்நிலைகள் நடுவிலும் இப்பொழுதும் இக்கட்டான, ஆமென், நெருக்கமான, ஆமென், என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத என்ற சூழ்நிலையில் இருந்தாலும் தேவ சமூகத்திலே என் தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்லி அவருடைய வல்ல நாமத்தை நாம் ஆராதிக்கும் பொழுது அவர் மெய்யாகவே இந்த நாளிலே தம்முடைய வல்லமையை விளங்க செய்வார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறதே. ஆகவே கர்த்தருடைய நாமத்தை வாருங்கள் தொழுது கொள்ளுவோம். நாம் எல்லா இக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆமென் ரட்சிக்கப்படுவது உறுதி. இந்த நாளிலும் கூட நம்ம சொல்லணும், ஆண்டவரை பார்த்து. ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன் என்று சொல்லப்படுகிறது. மகிழ்ச்சி என்று நாம் சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே பணம், பொருள், இப்படிப்பட்ட இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களால் வருகிற மகிழ்ச்சி என்பது மட்டுமல்ல, தேவன் நமக்கு வேதம் சொல்லுகிறது போல உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆஸ்வதித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தோடும் முடிவடைந்து விடும். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு நித்தியமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்ப முடிகிறது? ஆகவே அவர் தந்த சகல ஆசீர்வாதங்களுக்காக, ஆம், நம்மில் அவர் தந்திருக்கிற இந்த விலையேற பெற்ற இந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், இந்த நம்பிக்கை, இவற்றுக்காக வாருங்கள் நாம் துதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அவர் நமது சங்கீதமாய் இருக்கிறார். ஆமென். அவரே நம்முடைய பலமுள்ள கோட்டையுமாய் இருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் நாம் ஸ்தோத்தரிப்போம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். துதிகள் மத்தியிலே நம்முடைய ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அந்த விசுவாசத்தோடு எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற எங்கள் ஆண்டவரை நாங்கள் முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு ஆராதிக்கிறோம் சொல்லி கர்த்தரை ஆராதிக்கலாம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் பூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் பூதகணங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் நீக்கும்
வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, அவர் எந்தன் சங்கீதமானவர். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 2-3 பேர் இயேசுவின் நாமத்திலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிற என்று வாக்கு பண்ணினவர் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் கூடின நம் நடுவில் அவர் இருக்கிறார். வந்தவர் ஆஸ்வதித்தே செல்வார். 3 பேர் எந்த நாமத்தினா இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேர் எந்த நாமத்தினா இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். ஆமென். இரு கரம் தட்டி அவரை வாழ்த்திடுவோம், இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து இயேசு நாமத்தை நாம் வாழ்த்தி உயர்த்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். வானவர் கிறிஸ்து இயேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் நாம் கூறிடுவோம். வானவர் கிறிஸ்து இயேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் நாம் கூறிடுவோம். வருகையில் இயேசுவோடு இணைந்து என்றும், வருகையில் இயேசுவோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதி ஆனவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். சங்கீதமானவர். சொல்லி பாருங்க. 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடினார் அவர்கள் மத்தியிலே இருப்பேன் சொன்னீரே. எங்கள் நடுவில் இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருப்பேன் என்றவர் அவர் நடுவில். 2-3 பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், இரு கரம் கூப்பி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். சொல்லுங்க. துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, ஆமென். ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தூத கணங்கள் எல்லாம் போற்றுபவரை, பரிசுத்த தெய்வத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூத கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூத கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் கூரைகள் கேட்கும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எந்தன் சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதி ஆனவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதி ஆனவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமா ஜீவ
ஜீவனின் அதிபதி ஆனவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோ. ஜீவனின் அதிபதி ஆனவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோ. அவர் எந்தன் சங்கீத மாணவர். அந்த நாளிலும் கூட நான் இப்படி சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது பாருங்க. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தெய்வம். அருமையானவர்களே, நாம் வேண்டி பெற்றுக் கொண்டதை விட நாம் கேட்காமலே பெற்றுக்கொண்டது அதிகம். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அப்படி சொல்றவங்க மட்டும் ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. ஆண்டவரே, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் எங்கள் ஆண்டவரே, ஜெபத்தை எல்லாம் கேட்டீரே, நாங்கள் கூப்பிட்ட பொழுதெல்லாம் மறுக்காமல் பதிலளித்தீரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. சொல்லுங்க சொல்லுங்க. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. எங்களை தள்ளாட விடவில்லை, தாங்கியே நடத்தினீரே. நம்மை தள்ளாட விடல, தாங்கி நடத்தின தெய்வம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஆம், வல்ல பெரும் காரியம் செய்தார். நாம் மகிழ்ச்சியாய் இருக்கிறோம். மகிழ்ச்சியாய் இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய உன்னதமான சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். யோசித்து பாருங்கள். ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதத்தை நமக்கு நிறைவாய் தந்திருப்பாரானால், மிகவும் அதிகமாய் தந்திருப்பாரானால், இந்த உலக பிரகாரமான எத்தனை எத்தனை நன்மைகள். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகளை போஷிக்கிறவர் நம்மை போஷிக்கிறாரே. ஆம், காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவைகளை உடுத்துவிக்கிறவரை உடுத்துவிக்கிறாரே. அவைகளெல்லாம் விட நம் விசேஷித்தவள் அல்லவா? ஆகவே நன்றி செலுத்தி, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. நன்றி அப்பா. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. எரேமியாவிலே படிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேலே கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடலின் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை.
பிரியமானவர்களே, இஸ்ரவேல் அடிமைத்தனத்துக்குள்ளாய் இருந்தது. பாபிலோனியர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். இனிமேல் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு துதியின் சத்தம், ஆனந்த சத்தம், களிப்பின் சத்தம் கேட்கவே பட முடியாத ஒரு சூழ்நிலை. தேவன் மனம் இறங்கி அவர்களை மீண்டும் அதே ஸ்தலத்திலே, இடத்திலே அவர்களை நிலைப்படுத்தி அங்கே மீண்டும் களிப்பின் சத்தம், துதி பாடலின் சத்தத்தை கேட்க பண்ணினார். ஆம், எஸ்ராவின் நாட்களிலே, எரேமியாவின் நாட்களிலே பாருங்கள், அங்கே செருபாபேல் நாட்களிலே மீண்டுமாய் அங்கே ஜனங்கள் எருசலேமுக்கு வந்து மீண்டும் அந்த இடத்திலே மீண்டும் களிப்பின் சத்தம், ஆனந்த சத்தம், இந்த அருமையான இரவு நேரத்தில் தேவ சமூகத்திலே அவ்வளவுதான். இனிமேல் வாழ்க்கையிலே என்ன இருக்கிறது என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு கூட இந்த ஆராதனைகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மீண்டுமாய் அதே ஸ்தலத்திலே சொல்றாரு பாருங்க, நகரம் தன் மண் மேட்டிலே கட்டப்படும். எல்லாம் சூனியமாய் போய்விட்டு மண் மேடுகளாய் மாறிவிட்டது. இந்த சூழ்நிலத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், அது மீண்டும் கட்டப்படும். அரண்மனை முன்போல நிலைப்படும். மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கை இருக்கிறது. தைரியம் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மீண்டும் களிப்பின் சத்தத்தை, ஆடலின் பாடலின் சத்தத்தை அவர் தொனிக்க பண்ணுவார். ஸ்தோத்திரமும் ஆடலின் பாடலின் சத்தமும் புறப்படும் என்று வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடிகிறது? எவைகளெல்லாம் இழந்தீர்களோ அவைகளெல்லாம் மீண்டும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தர் அப்படி செய்யும்படியாய் அவர் வல்லமை உள்ளவராய் அவர் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆகவே நம்ம கர்த்தரை துதிக்கணும். ஆடலின் பாடலின் சத்தத்தோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் சொல்லி பாடுவோம். நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல கரம் தட்டி பாடுவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும். நிச்சயமாய் களிப்பின் சத்தத்தை நம்முடைய இடங்களிலே தொனிக்க பண்ண போகிறார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். சொல்லுங்க, மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே, நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார். அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அவருடைய அன்பு மாறாதது. நிச்சயம் மங்காத புகழுடன் மீண்டும் வாழுவோம். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் தெரியுதே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் நான் என்றும் வாழ்வேன்,
மாட்சி பெற்று என்றும் வாழ்வே. மங்காத புகழுடன் நான் என்றும் வாழ்வேன், மாட்சி பெற்று உயர்ந்திடுவேன். குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. நாங்கள் குறுகிட மாட்டோம், குறுகிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலை ஏகிடுவோம், ஆசீர்வாதத்தை திரும்பவும் பெற்றிடுவோம். பாலான மண்மேடுகள் யாவும் ஆமென் பாராளும் வேந்தனாலே அரண்மனையை போல மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? தேவ சமூகத்தில் நல்ல கரம் தட்டி பாடுவோம். விசுவாசமாக வார்த்தையை நம்பி பாடலாம். ஆதி நிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மன்னமாகோ. சிறை வாழ்வு நீங்கும், சீர்வாழ்வு மலரும், சியோனில் மகிமை திரும்போ. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்போ. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், வாக்கு மீண்டும் பாடுவோம். ஆனந்த துதி ஒலி, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நிச்சயம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். ஹalleluya, oh glory to Jesus. இந்த வார்த்தையை சொல்லி பாடுங்க. ஆதி நிலை நாங்கள் ஏகிடுவோம், ஆதி நிலை ஏகுவோமே. ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேதன் வசமாகோ. ஆதி நிலை ஏகுவோமே. ஆசி திரும்ப பெறுவோமே. பாலான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மன்னனாகோ. சிறை வாழ்வு மாறும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்போ. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்போ. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.
விசுவாசிப்போம். யாக்கோபினுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார். ஆமென். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் என் துணையே. பாடுங்க பாடுங்க. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை நாம் அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருளுவார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மண்மேடுகள் அரண்மனையாய் கட்டப்பட போகிறது. அடிமையின் அழுகையின் வாழ்க்கை களிப்பின் சத்தமாய் ஆளுகையின் வாழ்க்கையாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது? இந்த வார்த்தையை நம்புற எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து நிச்சயமாய் குறுகிட மாட்டோ, குன்றிட மாட்டோ, கரையில்லா தேவனின் வாக்கு. நிச்சயமாய் நீங்கள் திரும்ப கட்டப்படுவீர்கள். குறுகிட மாட்டோ, குன்றிட மாட்டோ, கரையில்லா தேவனின் வாக்கு. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். நிச்சயமாய் தம்முடைய வார்த்தையிலே அவர் உண்மை உள்ளவர். ஸ்தோத்திரங்களின் சத்தம் மீண்டும், ஆடல் பாடலின் சத்தம், தேவன் மீண்டும் துதியின் தொனியை தொனிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தேவனை துதிக்கிற தேவ ஜனமே, ஒரு நாளிலே சுயாதீனமாய் தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தாய். இன்றைக்கும் அடிமை நிலை கொண்டிருக்கிறாய். ஆனாலும் ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார், நீ சுயாதீனமாய் உன் ஸ்தானத்திலே இருந்து தேவனை களிப்பின் சத்தத்தோடு, ஆனந்த சத்தத்தோடு, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனா அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விசுவாசிப்போம். இந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். நீங்கள் நிச்சயமாய் உங்கள் ஸ்தானத்திலே கட்டப்படுவீர்கள். இது அவரது வாக்கு. துதியின் சத்தம், ஸ்தோத்திரங்களின் சத்தம், களிப்பின் சத்தம் மீண்டும் கேட்கும். மண் மேடுகள் எல்லாம் அரண்மனைகளாய் மாறும். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் இருக்கிற நம்ம ஆண்டவரை, நம்ம ராஜாதி ராஜாவை, அன்றைக்கு இந்த தரியு ராஜா இந்த கட்டளையை பிறப்பித்தான். அவன் இவர்களை அடிமை என்று நினைக்கல. இவர்கள் தேவ ஜனம் என்று அவன் அறிந்து கொண்டு அவர்களை விடுதலை செய்து
அவர்கள் தேசத்திலேயே நிலைநாட்டுகிறார். இது ராஜாதி ராஜாவின் செயல். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? இந்த உலகத்தில் எத்தனை அரசாங்கங்கள் நம்மை அரசாண்டாலும் பரம அரசாங்கம் தேவ ராஜ்யம் நம்மை ஆளுகை செய்திருக்கிறது. பரலோக தேவன் நம்மை ஆளுகிறார். எந்த சூழ்நிலையும் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. எந்த ராஜ்யம் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவ ராஜ்யத்துக்கு நம்ம உட்பட்டு இருக்கிறோம். அசைவில்லாத தேவ ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாகிய நீங்கள் தேவனுக்கு நன்றியை துதிகளை செலுத்துங்கள் என்று வேதத்திலே படிக்கிறோமே. இந்த நாளிலும் கூட அந்த ராஜாதி ராஜாவை நாம் இன்னும் அதிகமாய் ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவ சமூகத்தில் சொல்லுங்க, நீரே எங்கள் ராஜாதி ராஜா. நாங்களுமே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை விசுவாசிக்கிறோம். தேவ சமூகத்தில் அனைவரும் சேர்ந்து பாடி தேவ சமூகத்தில், இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை நேசிக்கிறேன். கொலோசியர் 1:13 படிக்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருக்கு பிதாவாகிய தேவனை நம்ம ஸ்தோத்தரிப்போம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகின்றேன். நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகின்றேன். நன்மைகள் நினைக்கின்றேன். கரங்களை உயர்த்தி இயேசுவே, 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 நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா கிருபைக்காக. திருக்கரம் நம்மை தாங்கி நடத்துகிறது. அவர் நடத்துதல் எத்தனை இன்பமானது, எந்த குறைவும் இல்லை. சொல்லி பாடலாம். திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததினா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே, இயேசுவே, விசுவாசமாய் பாடு. இயேசு, ஹல்லேலூயா. இயேசுவே, என் இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா,
அளவில்லா நன்மைக்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணி ஐயா எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணு விசுவாசத்தோடு இயேசுவே பாடுங்க பாடுங்க இயேசுவே ஐயா இயேசுவே இயேசுவே நன்றி அப்பா உம்முடைய பிரசன்னத்திற்காக உம்முடைய வல்லமை உம்முடைய மகிமை உம்முடைய வார்த்தை உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி நன்றி நாதா அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்திடுவோம் ஜீசஸ் லார்ட் என்ன நான் செலுத்திடுவேன் ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடு இயேசுவை உயர்த்திடுவே இயேசுவே என் இயேசுவே சொல்லுவோம் சொல்லுவோம் இயேசுவே இயேசுவே நன்றி நன்றி நாதா உமளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா உமளவில்லா அன்பிற்காக இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகின்றேன் நன்மைகள் நினைக்கின்றேன் எல்லாம் சேர்ந்து பாடுவோம் இஸ்ரவேலின் நம்முடைய ராஜாதி ராஜாவ என் தேவனாம் கர்த்தரை நான் உம்மை வாழ்த்துகின்றேன் நன்மைகள் நீ எல்லாம் சேர்ந்து ஒருமிக்க இயேசுவின் நாமத்தை இயேசுவே 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 நன்றி நன்றி நாதா சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி அளவில்லாத கிருபைக்கு உம் அளவில்லா கிருபைக்காக நன்றி 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 நாதா உம்
அளவில்லா நன்மைக்கு, அளவில்லா நன்மைக்காக சொல்லுவோம் சொல்லுவோம் நன்றி நன்றி நாதா. உம் அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. நீ தந்த எல்லாவற்றுக்காய் நன்றி. தேவஜனமே, மண் மேடுகள் அரண்மனையாய் கட்டப்பட போகிறது. அடிமை நீ அரசாள போகிறாய். வேதனையின் அழுகையின் சத்தம் களிப்பின் சத்தமாய், துதியின் சத்தமாய் மாறப்போகிறது. இந்த வார்த்தையின்படி அருமையான இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். கர்த்தர் அப்படி ஆஸ்வதிப்பீராக. எங்கள் சகல துதி கனம் மகிமையை பிதாவாகிய தேவனே இயேசுவின் மூலமாய் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.